வெல்கம் டு ஷம்மூஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம ரெசிபி ரமதான் ஸ்பெஷல் நோன்பு கஞ்சி அண்ட் அது கூட செம்ம கிறிஸ்பியான வெங்காய பக்கோடா. ரம்ஜான் டைம்ல மட்டுமே கிடைக்கிற இந்த நோன்பு கஞ்சி முஸ்லிம்ஸ்க்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். பிரியாணியோட அத்தனை ஃப்ளேவர்ஸையும் ஒரு லிக்விட் ஃபார்ம்ல கொண்டு வந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் இந்த நோன்பு கஞ்சி. அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டியே. இதை வெஜிடபிள் சேர்த்தும் பண்ணலாம், இல்லை நான்வெஜ்லையும் பண்ணலாம். ரெண்டுமே இல்லாம வெறும் ரைஸை மட்டும் வச்சு கூட செய்யலாம். இது டேஸ்ட்காக மட்டும் குடிக்கிறது இல்ல, இது ஒரு நியூட்ரிஷனல் ட்ரிங்க்னு சொல்லலாம். டே ஃபுல்லா ஃபாஸ்டிங் இருந்துட்டு இந்த நோன்பு கஞ்சி குடிக்கும்போது இன்ஸ்டன்ட்டா ஒரு எனர்ஜி கிடைக்கும். அண்ட் இந்த கிறிஸ்பியான வெங்காய பக்கோடா சொல்லவே வேண்டாம். நிறைய பேருக்கு இது ஃபேவரேட்டான ஸ்நாக்காவே இருக்கும். இந்த ரெண்டுமே செம்ம டேஸ்டியான காம்போ. நோன்பு கஞ்சி செய்யறதுக்கு 1 கப் சீரக சம்பா ரைஸும் 1/4 கப் சிறுபருப்புன்னு சொல்ற இந்த பாசிப்பருப்பும் எடுத்துக்கோங்க. இதுக்கு சீரக சம்பா ரைஸ் தான் எடுத்துக்கணும்னு இல்லை, நார்மலா நம்ம வீட்ல யூஸ் பண்ற பச்சரிசியில கூட கஞ்சி செய்யலாம். சீரக சம்பா ரைஸ் போட்டோம்னா பிரியாணியோட ஆக்சுவல் ஃப்ளேவர் அப்படியே அந்த கஞ்சியில கிடைக்கும். ஒரு பாத்திரத்துல நம்ம எடுத்து வச்சிருக்கிற ரைஸையும் பருப்பையும் ஒண்ணா சேர்த்து தண்ணி ஊற்றி 2-3 டைம் கழுவி எடுத்துக்கோங்க. நல்லா கழுவுனதுக்கு அப்புறமா தண்ணி விட்டு ஊற வச்சிடலாம். 1 கப் அரிசிக்கு 1/4 கப் பருப்பு தான் கரெக்டா இருக்கும். நீங்க டம்ளர்ல எடுத்தாலும் இதே மெஷர்மெண்ட் தான். 15ல இருந்து 20 நிமிஷம் ஊறி வரட்டும். அதுக்குள்ள நம்ம மசாலாவை தாளிச்சு விட்டுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்து 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் மெல்ட் ஆனதும் 2 ஏலக்காய், 3 பீஸ் பட்டை சேர்த்து தாளிச்சுக்கலாம். இதுக்கு அன்னாசிப்பூ, பிரிஞ்சி இலை இந்த மாதிரி ஹோல் ஸ்பைசஸ் எதுவுமே சேர்த்துற வேண்டாம். நோன்பு கஞ்சி ஒரு மைல்டான ஃப்ளேவர்ல இருந்தாதான் நல்லா இருக்கும். இதுல நீள நீளமா கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ இதுல 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து வதக்கிக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்டும் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள், மிளகாய் தூள் ரெண்டுமே ஆப்ஷனல் தான். கஞ்சி உங்களுக்கு ஒயிட் கலரா இருந்தா ஓகேனா நீங்க இதை ஸ்கிப் பண்ணிட்டு செஞ்சுக்கலாம். இது ஜஸ்ட் ஒரு கலர் கொடுக்கறதுக்காக தான் சேர்த்திருக்கோம். இது கூட 2 பச்சை மிளகாய், 1/2 கப் புதினா இலைகள் சேர்த்து வதக்கிக்கலாம். கூடவே கொஞ்சமா கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கறிவேப்பிலையும் சின்ன சின்னதா கட் பண்ண ஒரு கேரட்டையும் சேர்த்திருக்கேன். கூடவே புளிப்புக்காக ஒரே ஒரு தக்காளியை மட்டும் கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா வதங்கி வரட்டும். பச்சை மிளகாயை முழுசாவே சேர்த்துக்கோங்க. கட் பண்ணி சேர்த்துக்கிட்டோம்னா காரம் ரொம்ப அதிகமாயிரும். ஃபாஸ்டிங் இருந்துட்டு ரொம்ப காரமாலாம் கஞ்சி குடிக்கவும் முடியாது. இந்த மாதிரி முழுசா போட்டுட்டோம்னா பச்சை மிளகாயோட காரம் அவ்வளோவா தெரியாது, அதோட ஃப்ளேவரும் நல்லா இருக்கும். இது கூட 1/2 டீஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். இது வீட்டில் அரைச்ச பிரியாணி மசாலா. கடைகளில் கிடைக்கிற ரெடிமேட் பிரியாணி மசாலா சேர்த்தீங்கன்னா அதோட ஃப்ளேவர் வேற மாதிரி இருக்கும். முஸ்லிம்ஸ் வீட்டில் செய்கிற ஆக்சுவல் அண்ட் ஆத்தென்டிக் பிரியாணி மசாலாவோட ரெசிபி ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். மசாலா அடிப்பிடிக்காம நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கேரட், தக்காளி, புதினா, கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து மசாலாவோட நல்லா வதங்கி இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் அரிசி 1/4 கப் பருப்புக்கு 4 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். நோன்பு கஞ்சியை பொறுத்த அளவுக்கு கொதிக்க கொதிக்க தண்ணி எடுத்துக்கிட்டே இருக்கும். ஓப்பன் பாட்டில் வைக்கிறீங்கன்னா 10 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். குக்கரில் வைக்கிறதுனால தண்ணி அளவாக சேர்த்துருக்கோம். தேவைப்பட்டுச்சுன்னா மறுபடியும் கொஞ்சமாக ஹாட் வாட்டர் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கொதி வந்ததும் ஊற வச்சிருக்கிற அரிசியும் பருப்பும் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க, பத்தலைன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிக்கலாம். விசில் போட்டு 4 விசில் விட்டுருங்க. அதுக்கு மேலே விட்டோம்னா ரொம்ப குழஞ்சு போயிடும். 4 விசில் விட்டுட்டு ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா பாருங்க, இந்த மாதிரி பொங்கல் கன்சிஸ்டன்சியில் இருக்கு. இதை நல்லா கரண்டியால் மசிச்சு விட்டுக்கலாம். அரிசியும் பருப்பும் வெந்து வர்றதுக்காக அளவாக தண்ணி வச்சிருந்தோம். இப்போ எக்ஸ்ட்ரா 2 கப் தண்ணி சேர்த்து அகைன் ஸ்டவ்வில் வச்சு கொதிக்க விட்டுடலாம். பச்சை தண்ணி சேர்த்துற வேண்டாம், நல்லா சூடான தண்ணி சேர்த்துக்கோங்க.
இது கூட லாஸ்டா டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி குடுக்கறதுக்காக 1/2 கப் தேங்காய் பால் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இப்ப பாருங்க கரெக்ட்டா குடிக்கிற கன்சிஸ்டன்சில இருக்கு. தேங்காய் பால் சேர்த்து ஒரு கொதி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிரலாம். மணக்க மணக்க ரமதான் ஸ்பெஷல் நோன்பு கஞ்சி ரெடி ஆயிருச்சு. இது கூட செம கிறிஸ்பியான வெங்காய பக்கோடா பார்த்துடலாம். ஒரு பாத்திரத்துல 1/2 கப் கடலை மாவு, 1/4 கப் அரிசி மாவு சேர்த்து ஒரு கொத்து கருவேப்பிலைய கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு சின்ன பீஸ் இஞ்சிய துருவி சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சோம்பு, பெருங்காயத்தூள் எல்லாம் பக்கோடாவுக்கு நல்ல வாசனை கொடுக்கும். மீடியம் சைஸ்ல 2 பெரிய வெங்காயத்தை நீள நீளமா கட் பண்ணிட்டு சேர்த்திருக்கேன். இங்க ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில பொரிக்க தேவையான ஆயில் சேர்த்து ஹீட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் தண்ணி சேர்க்காம வெங்காயத்தை நல்லா அழுத்தி பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அதுல இருக்கிற மாய்ஸ்சர் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காய பக்கோடாவுக்கு மாவை விட வெங்காயம் தான் அதிகமா இருக்கணும். அதனால தான் 2 வெங்காயத்துக்கு 1/2 கப் கடலை மாவும் 1/4 கப் அரிசி மாவும் சேர்த்திருக்கோம். இந்த ரேஷியோல இருந்துச்சுன்னா பக்கோடா உங்களுக்கு செம்ம டேஸ்டியா இருக்கும் சாப்பிட. இது கூட 2 பிஞ்ச் குக்கிங் சோடா சேர்த்துட்டு சூடான ஆயில் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சூடான ஆயில் சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது பக்கோடா நல்லா கிறிஸ்பியா வரும். இப்ப தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இதுல 1/2 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்திருக்கேன். தண்ணி அதிகமா சேர்த்துட்டோம்னா போண்டா மாதிரி ஆயிரும். இந்த அளவுக்கு உதிர்த்து விடுற பக்குவத்துல இருந்துச்சுன்னா கரெக்டா இருக்கும். இப்ப எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இந்த மாதிரி போட்ட உடனே பபிள்ஸ் வர அளவுக்கு ஆயில் நல்லா ஹீட்ல இருக்கணும். ஒரே இடத்துல கெட்டி கெட்டியா போடாம இந்த மாதிரி உதிர்த்து விட்ட மாதிரி போட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம். இதுல மாவை விட வெங்காயம் அதிகமா இருக்கிறதுனால ஆயில்ல ஃப்ரை ஆகும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம ஆயில்ல ஆனியன் ஃப்ரை ஆகும்போது நல்ல ஒரு வாசனை வரும். எல்லா சைடும் நல்லா வெந்து கோல்டன் ப்ரவுன் கலர் வந்ததும் எடுத்துடலாம். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இது எவ்வளோ கிறிஸ்பியா இருக்குன்னு. மாவு நிறைய சேர்த்துட்டோம்னா இந்த அளவுக்கு கிறிஸ்பியா கிடைக்காது. இந்த பக்கோடா நோன்பு கஞ்சிக்கு மட்டும் இல்ல, ஈவினிங் டீ காஃபி கூட சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். மொறு மொறுன்னு செம்ம கிறிஸ்பியான வெங்காய பக்கோடா ரெடி ஆயிருச்சு. இதே மாதிரி டேஸ்டியான நோன்பு கஞ்சியும் கிறிஸ்பியான வெங்காய பக்கோடாவும் வீட்டில் நீங்களும் செஞ்சு பாருங்க. அண்ட் உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. Stay tuned with Shamu's Kitchen. Thank you all.